சொல்ற மாதிரி மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட்லாம் ஓகே சார், அது இருந்தா நம்ம இந்த சர்வீஸ் இருக்கும் அந்த சர்வீஸ் இருக்கும், அதை பார்த்துக்கலாம் இதை பார்க்கலாம், இதெல்லாம் ஓகே தான். In case if we don't have maintenance management or if you are having a poor maintenance management, what will be the consequences? So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போற விஷயங்கள் வந்து திரும்ப ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் கிளாஸ்லாம் கவனிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. பட் இஃப் இன் கேஸ் இஃப் சம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் லிசனிங் ஃப்ரம் த பிகினிங் கிளாஸஸ், ஆரம்பத்துல இருந்து நான் சொல்லிட்டு இருக்க 3 விஷயங்கள் என்னன்னா, to increase, in case if you are starting your own company as a production sector and if you want to increase your profit, I'm always repeating the 3 mantras. What are the 3 mantras? Now we'll have to decrease the cost price அப்படின்னு சொல்றேன். காஸ்ட் பிரைஸ் குறைக்கணும், செல்லிங் பிரைஸ் ஏத்தவே கூடாது. எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் சரி, செல்லிங் பிரைஸ் ஏத்தாம காஸ்ட் பிரைஸை குறைச்சின்னா உனக்கு வந்து லாபம் ஜாஸ்தி சம்பாதிக்கலாம். இங்க இருக்கிற 48 பேருக்கு ஒரு தடவை 52 பேர் இருக்காங்க. 52 பேர்ல என்ன விட்டுரு, மீதி 51 பேர்கிட்ட கேட்கிறேன். மை டியர் சில்ட்ரன், திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட். நீங்க இது வரைக்கும் எந்த வீடியோவும் பார்க்கலையா? எனக்கு பிரச்சனை கிடையாது. ஓகே, எனக்கு பிரச்சனை கிடையாதுன்னா உனக்கு பிரச்சனை வரப்போகுது ஃபியூச்சர்ல, அதை நான் சொல்றேன். இப்போ உனக்கு நான் நடத்துறது புரியலன்னா ஒரு வார்த்தை யூ ஸ்டாப் அண்ட் யூ ஆஸ்க் மீ. See, my dear children, this is very well. How can we reduce the cost price? Now that also we have been discussing a lot. What we'll have to do is we'll have to increase the production within the stipulated time. We should increase the production within the stipulated time. Now, for example, in 10 hours, if you are able to make 10,000 products, now we'll have to try to increase the 10,000 products to 10,100 products or 10,050 products, or at least to the maximum 11,000 products. And the mari na enna pannona, stipulated time la we'll have to increase the number of production, number of units what you are producing. How is that possible? How can we produce the maximum capacity அப்படின்றது 10,000 இருக்கு. அந்த 10,000 தாண்டி நம்ம எப்படி ஜாஸ்தி ப்ரொடியூஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்கும்போது, அதுக்கு if you are having a very great production unit and if you are having the maintenance schedule and if you are keeping the master schedule, production plan, இது எல்லாமே இருந்துச்சுன்னா definitely I am telling you that you can reach the maximum number of production of 10,000 units and also you can cross beyond that. In case if you are not having proper production, what do you mean by if you are not having proper production? Maintenance management அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் அந்த கம்பெனிக்கே கிடையாது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா, if you don't have something called as maintenance management, you should expect a sudden breakdown in machineries. In case if you are expecting, if unexpected breakdown happening in your machinery, what will happen, you know? இன்னைக்கு நீ ஒரு டார்கெட் வச்சிருப்ப, ஒரு ஷெட்யூல் போட்டு டுடே மை ப்ரொடக்ஷன் இன் திஸ் மெஷின் இஸ் கோயிங் டு பி சம் 800 யூனிட்ஸ் அப்படின்னு யோசிச்சிருப்ப. 8 ஹவர்ஸ்ல 800 யூனிட்ஸ் நீ பிளான் பண்ணிருப்ப. நடுவுல மெஷினரி ரிப்பேர் ஆயிடுச்சு. 2 ஹவர்ஸ் மெஷினரி ரிப்பேர். 2 ஹவர்ஸ் மெஷினரி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கிட்டத்தட்ட என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா 100 யூனிட்ஸ் 200 யூனிட்ஸ் காலி. அப்போ even though the workers are ready, even though everyone is wanting to work, because of the failure of the machine, you are taking 2 hours break. In that 2 hours, you will have to forego the 200 units. அப்போ இது என்ன ஆகும்னா ப்ரொடக்ஷன்ல ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும். It will reflect in profit also. அதனால என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் திங், மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்ணோம்னா எல்லா மிஷினரியும் பக்காவா இருக்கான்னு பார்க்கும். மெயின்டெனன்ஸ் டிபார்ட்மெண்டோட ஒரு முக்கியமான வேலை என்னன்னா, the maintenance department will take charge of reporting the idle machine and the idle man. இன்னைக்கு ஒரு மிஷின் காலியா இருக்கு, அந்த மிஷின்ல வேலை செய்யறதுக்கு ஆள் இல்ல, அந்த மாதிரி எத்தனை மிஷின் இருக்கு அப்படின்ற கணக்கும் எடுப்பாங்க. இன்னைக்கு இத்தனை ஆளுங்க காலியா இருக்காங்க, லேபரர்ஸ் ஒரு 5 லேபரர்ஸ் they don't have any work. This many laborers don't have any work and this many machines don't have any work. So let us try to synchronize the idle man with the idle machine so that we can compensate the work அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. So the first and foremost thing என்னன்னு கேட்டீங்கன்னா, மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் புவரா இருந்தா ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி குறைஞ்சிரும். இஃப் த மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் ரைட் இன் அ கம்பெனி, ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்றது ஜாஸ்தியாவே குறையக்கூடும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அண்ட் த செகண்ட் திங் இஸ் ப்ரொடக்ஷன் காஸ்ட். வாட் யூ மீன் பை ப்ரொடக்ஷன் காஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, I will make you understand a better way to know what you mean by production cost. Production cost என்னன்னு கேட்டா, in case I hope everybody's house it is installed, we have something called as air condition. Air condition வந்து எல்லார் வீட்லயும் இருக்குதான். நான் உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்றேன், நம்ம ஏர் கண்டிஷனுக்கு நமக்கு வர்ற பில்லு ஒரு மாசத்துக்கு கிட்டத்தட்ட 3,000 rupees.
Naveen, number 31. Mr. Naveen, please switch on your camera, my dear. எல்லா வீட்லயும் பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு ஏசி மிஷின் இருக்கு. அது எதர் ஸ்பிளிட் ஏசியா இருக்கும், இல்லைன்னா வந்து விண்டோ ஏசியா இருக்கும். இந்த ஸ்பிளிட் ஏசியா இருந்தாலும் சரி, விண்டோ ஏசியா இருந்தாலும் சரி, நமக்கு மாசத்துக்கு எவ்வளவு பில்லு எக்ஸ்ட்ரா வரும்னு பாத்தீங்கன்னா, ஒரு வீட்டுக்கு கிட்டத்தட்ட 3000 rupees to 4000 rupees பில்லு வரும். ஏசியே இல்லைன்னா உங்க வீட்டுக்கு வர வேண்டிய பில்லு பாத்தீங்கன்னா 1000 rupeesல இருந்து 1200 வரும். ஏசி இருக்கிறதுனால உங்க வீட்டுக்கு வர பில்லு வந்து 4000 rupees வரும். 4000 ரூபாய் ஏசி வச்சுட்டா பில்லு வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப கிளியரா சொல்றேன், ஒரு ஏசி வச்சுட்டு 4000 ரூபாய் பில்லு வர்றதுக்கான வாய்ப்பே கிடையாது. அப்ப எவ்வளவு பில்லு வரும்னா, உங்களுக்கு வர பில்லு எக்ஸாக்டா 60% to 50% தான் வரும். அதாவது பாத்தீங்கன்னா 4000 rupees உங்களுக்கு பில்லு வரணும்னா, அந்த 4000 rupeesல நீங்க கட்ட வேண்டிய அமௌண்ட்டே பாத்தீங்கன்னா ஒரு 2000 2300 குள்ளதான் வரும். அப்புறம் ஏன் எங்களுக்கு 4000 வருது அப்படின்னா, இதுக்கு ஒரே ஒரு முக்கியமான காரணம் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்லாத ஒரு விஷயம் தான். இதுக்கு ஏன் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் நான் உங்களுக்கு கிளியரா சொல்றேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம வீட்டுல ஏசி மிஷினை மட்டும்தான் வைக்கிறோமே தவிர ஏசி மிஷினுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் நம்ம பண்றதே கிடையாது. 28,000 ரூபாய் இல்லைன்னா 35,000 rupees கொடுத்து ஒரு ஏசியை வாங்கிட்டு வந்து செவுத்துல ஓட்ட போட்டு மாட்டிக்கிறோம். அவனும் மாட்டி விட்டு கிளம்பி போயிடுறான். ஆனா ஒரு ஏசியை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா தட் ரூம் ஷுட் பி கம்ப்ளீட்லி பேக்ட். அந்த ரூமை வந்து கம்ப்ளீட்ல எய்தர் இட் ஷுட் பி பேக்டு வித் வுட். ஒரு வுட்டை வச்சு அந்த ஏசி ரூமை வந்து கன்சீல்ட் ஆகணும், இல்ல தர்மோக்கோல்ல வச்சு அந்த ஏசி ரூம் வந்து கன்சீல்ட் ஆகணும். இது எதுவுமே இல்லாம நம்ம என்ன பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, ஏசியை கொண்டாந்து ஒரு ரூம்குள்ள வச்சுட்டு அந்த ரூம்லயே பாத்தீங்கன்னா பீரோ இருக்கும், நிறைய துணி இருக்கும், இரும்பு பொருள் இருக்கும், அப்புறம் செவுர் இருக்கும். அந்த ஜன்னல் வந்து ஒரு ஜன்னல்ல கொஞ்சோண்டு ஓட்டை இருக்கும், ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஜன்னல்ல போயிடுற மாதிரி, இதெல்லாம் இருக்கும். அப்போ உனக்கு என்ன ஆகும்னா, இந்த ஏசி மிஷின்ல கம்ப்ளீட்டா தர்மோகோலோ இல்ல உட்டை வச்சு நீ பேக் பண்ணும்போது என்ன ஆகும்னா 26 டெம்பரேச்சர் அப்படின்னு வந்தோம்னா, அந்த 26 வந்தோம்னா என்ன ஆகும்னா ஏசி மிஷின் வேலை செஞ்சு நிற்கிறோம். அப்போ அதே டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆயிட்டே இருக்கும். எப்ப திருப்பி அந்த டெம்பரேச்சர் குறையுதோ திருப்பி ஏசி மிஷின் ஆட்டோமேட்டிக் ஆன் ஆயிட்டு திருப்பி அந்த டெம்பரேச்சர் வர மாதிரி ஏசி மிஷின் ஒர்க் பண்ணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, பீரோ வச்சுன்னு, பழைய துணி வச்சுன்னு, டேபிள், ஃப்ரிட்ஜ், பீரோ, டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் வச்சுட்டு ஏசி மிஷின் போட்டு விட்டுறதுனால ஏகப்பட்ட ஏசி என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, நல்லா கூல் பண்றதை விட ஃபர்ஸ்ட் பீரோவை கூல் பண்ணும், அதுக்கப்புறம் செவர் இஸ் நாட் அன் இன்சுலேட்டர், இட் வில் கண்டினியூஸ்லி சக் த கூல் ஏர். நீ செவர்லாம் தொட்டு பாத்தீங்கன்னா செவர் ரொம்ப ஜில்லாயிடும். அப்ப எல்லாமே போக போக ஃபுல் நைட் 8 hours உனக்கு ஏசி வரும். இதுல இன்னொரு பிரச்சனை என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இதுல இருக்க மெயின் ப்ராப்ளம் வந்து நம்ம ஏசியை எப்ப ரிப்பேர் பண்ணோம்னு கேட்டீங்கன்னா, ஏசியே வேலை செய்ய மாட்டேன் அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள தண்ணி வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம்னா, ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு தெர் இஸ் அ ப்ராப்ளம் இந்த ஏசி மெஷின் அப்படின்மா. அப்ப அந்த ஏசி மெஷினை திறந்துட்டு ஃபர்ஸ்ட் ஓ மூஞ்ச தான் பார்ப்பான். டேய் ஃபர்ஸ்ட் உங்களை தான் பார்ப்பான். என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஸ்மஸ்டா இருக்கும். சார் it has to work a lot. What it is expected to do, it is doing more than what it is expected to do. அப்போ ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா, நீங்க மாசம் 2000 ரூபாய் கட்ட வேண்டிய கரண்ட் பில் வந்து 4000 ரூபாயில வந்து நிக்குது. You are expected to pay only 2000 rupees, but you are paying 4000 rupees just because of not maintaining properly. If a person is coming for maintenance, he will be charging around 700 rupees or 800 rupees. 3 மாசத்துக்கு ஒரு தடவை 800 rupees செலவு பண்ணிட்டு ஒரு ஏசி மெக்கானிக்கை கூப்பிட்டு ஏசி மிஷினை கிளீனா வச்சுட்டு, அதே மாதிரி ஒரு ரூமை நீ ஏசியா கன்வெர்ட் பண்றியா, அதுக்கு ஒரு 10,000 rupees செலவானாலும் பரவாயில்லன்ட்டு கரெக்டான பேக்கிங்லாம் வச்சுட்டா தென் ஐ டோன்ட் திங்க் ஸோ நமக்கு வந்து இவ்வளோ ஜாஸ்தி எக்ஸ்பென்சஸ் இருக்கும் அப்படின்றது கிடையாது. இல்ல இன்னொரு ப்ராப்ளம் நான் சொல்றேன். த மெயின் வீக்னஸ் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, we are not ready to spend on direct expenses, but we'll keep on spending on indirect expenses. I will tell you what is direct expenses and indirect expenses. See, if your bike is in a very good condition, then you will get a good mileage. Sandana Kumar. So,
தக்காளி எடுத்துட்டு இருக்காண்டா, அவன் தக்காளி எடுத்துட்டு போயிட்டோம்டா. குமார், நீ இந்த கிளாஸ் இல்லடா, மறுபடியும் வெளியே போடா. மட்டும் தான் கொடுக்குது தெரிஞ்சுட்டு கூட நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம பாட்டு டெய்லியும் பெட்ரோல் ஊத்துன்னு வண்டி ஓட்டிக்கிட்டே இருப்போம். ஒரு நாள் வண்டியை சர்வீஸ் கொடுத்தீங்கன்னா 1000 ரூபாய் வாங்குவான். அந்த 1000 ரூபாய் வாங்கிட்டு இந்த பிரச்சனை எல்லாம் சரி பண்ணி தந்தானா உனக்கு மைலேஜ் நல்லபடி வரும். But we don't want to spend that 1000 rupees, but we are ready to forego the 10 kilometers of mileage per 1 liter. இது என்னன்னு கேட்டீங்கன்னா, we don't want to spend on direct expenses, but we keep on spending on indirect expenses. இதெல்லாம் அக்கௌண்ட்ஸ்ல வரும், உங்களுக்கு அப்புறமா முடிஞ்சா சொல்லலாம். இதெல்லாம் தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ்ல 6 sigma சொல்லுவாங்க. அந்த 6 sigma பாத்தீங்கன்னா, I will tell you, please don't think that I'm getting deviated from the subject. It is all in the subject only. I will tell you, there are some very great professionals. இந்த MBA படிச்சு முடிச்சவங்களாம் பெரிய பயங்கரமான ப்ரொஃபஷனல்ஸ் தான் இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாம் நீங்க MBA எல்லாம் வந்து கொஞ்சம் நல்ல யூனிவர்சிட்டியில போய் வேற லெவல்ல படிச்சீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அப்ப என்ன நடக்கும்னா, they will shape you. There is no more teaching in MBA. MBA கரெக்டான ஒரு பி ஸ்கூல்ல IIM அந்த மாதிரி எல்லாம் ஒரு இடத்துல போய் படிச்சுன்னா ஒரு வாத்தியார் கூட உங்களுக்கு கிளாஸ் எடுக்க மாட்டாங்க. எவனும் கிளாஸ் எடுக்கிறதுக்கு நாங்க ஏன் சார் அங்க போய் படிக்கணும்னா, ஃப்ரம் த day 1 to the second year end, they will completely mold you. அவங்க உங்களை கம்ப்ளீட்டா ரீஸ்ட்ரக்சர் பண்ணுவாங்க. ஈச் அண்ட் எவ்ரி திங், நீங்க ப்ராஜெக்ட், செமினாரு, அப்புறம் வந்து ப்ரெசன்டேஷனு, அப்புறம் ஒரு கம்பெனிக்கு போய் பார்த்துட்டு அந்த கம்பெனி கிட்ட இருந்து பேசி அந்த கம்பெனில இருக்க ப்ராப்ளம் நீங்க சால்வ் பண்றது அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க. அந்த தேர்ட் இயர் முடிக்கிறதுக்குள்ள, அந்த செகண்ட் இயர் நீங்க முடிக்கிறதுக்குள்ள யூ வில் பி கம்ப்ளீட்லி மேனேஜ்மெண்ட் குரு. அந்த மாதிரி இருக்கிற மேனேஜ்மெண்ட் குருஸ் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில கம்பெனில there is a problem happening in our company, please do come and address அப்படின்னு சொல்லுவாங்க. they will rent. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மள கொஞ்ச நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எங்க கம்பெனில வந்து எங்க கம்பெனில என்ன நடக்குதோ பார்த்துட்டு அதுக்கேற்ற சொல்யூஷன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த மேனேஜ்மெண்ட் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 2 பேரோ 3 பேரோ அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி they will just sit and observe the work what is happening in the company. அந்த கம்பெனில கம்ப்ளீட்டா என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, எங்கெங்கெல்லாம் ஃபிளாஸ் இருக்கு, எந்த இடத்துல எல்லாம் கம்பெனில ப்ராப்ளம் நடக்குது அப்படின்றதெல்லாம் கம்ப்ளீட்டா நோட் பண்ணிட்டு, இது எல்லாமே லூஸ் கேப்ஸ், இதெல்லாம் நீங்க கரெக்ட் பண்ணீங்கன்னா உங்க ப்ராஃபிட் ஜாஸ்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு ஃபைனல் இதை கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. அந்த மாதிரி கிரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற சம்பளம் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த 2 எம்ப்ளாயிஸ்க்கு பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாய், 4 லட்சம் ரூபாய், 5 லட்சம் ரூபாய் பேக்கேஜ் இருக்கும். இது எல்லாமே வந்து 1 மந்த் இல்ல 2 மந்த்ஸ்ல நடந்துரும். 5 lakh rupees வாங்கிட்டு அவங்க வந்து பிசினஸ்ல இருக்க ப்ராப்ளம் என்னன்னு பார்ப்பாங்க. இன்னும் ரொம்ப கிளியரா சொல்லணும்னா, படிக்காதவன் ஜோசியம் பார்ப்பான், படிச்சவன் என்ன பண்ணணும்னு பார்ப்பான். இது 2 தான் வித்தியாசம். இந்த படிச்சவன் என்ன பண்ணணும்னு பாக்குறதுதான் இந்த MBA ஆளுங்கெல்லாம் உள்ள வந்து நீங்க இது இப்படி பண்ணுங்க, இது இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்களுக்கு இன்னொரு கான்செப்டும் சொல்றேன். நம்ம OMR ஃபுட் ஸ்ட்ரீட் அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரே ஸ்ட்ரீட்ல 10 ஹோட்டல்ஸ் இருக்காது. இப்போ ஒரு காலத்துல ஒரு மாடியூல் எப்படி இருந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஹோட்டல் இருந்துச்சுன்னா அதுல இருந்து ஒரு 200 மீட்டர்ஸ் இல்ல 300 மீட்டர்ஸ் தாண்டி தான் இன்னொரு ஹோட்டல் இருக்கும். அவனுக்கும் இவனுக்கும் காம்படிஷன் ஈக்குவலா இருக்கணும் அப்படின்றதுக்காக பண்ணாங்க. பட் ஒருத்தர் என்ன பண்ணாரா, அந்த MBA ஸ்டூடெண்ட் மாதிரி ஒரு ஆளுங்க என்ன பண்ணாங்கன்னா, why should we have like this, why can't we change the module? எல்லா ஹோட்டலும் ஒரு இடத்துல, அப்ப கஸ்டமர் வந்துட்டு அவனுக்கு கெஸ்ட் வந்துட்டு அவனுக்கு எங்க போய் என்ன சாப்பிடணும்னு தோணுதோ அங்க போட்டோம். இந்த ஒரே மாதிரி ஃபுட் ஸ்ட்ரீட் நம்மள மாதிரி ஆட்கள் பண்றதா இன் ஃபியூச்சர்ல நீங்களும் அந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஓகே, அந்த மாதிரி பண்ணினா நிறைய காசு சம்பாதிக்கலாம். ஒன் மோர் திங், ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி. அடுத்தது வந்து ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸ் குவாலிட்டி. ஜஸ்ட் இமேஜின், உங்களுக்கு இருக்கிற எல்லா மிஷினரியும் ரொம்ப பக்காவா இருக்கு, நீங்க வாங்குற ப்ராடக்ட்ஸும் ரொம்ப, ரா மெட்டீரியல்ஸும் ரொம்ப பக்காவா இருக்கு, அதை மெயின்டெனன்ஸும் ரொம்ப கரெக்டா இருக்கு, டைம் ஷெட்யூல்லாம் கரெக்டா போட்டு வச்சிருக்கீங்க, 99% everything is automized and everything is going according to the plan அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா, definitely the product quality and the service quality will be to its best. If there is no proper maintenance, then you will have to compromise with the product quality and the service quality. The problem is that we will be ready to compromise, we will be ready in getting compromised with the product quality and service quality, but the customer will not. அதுதான் பிரச்சனையே. கஸ்டமர் என்ன பண்ணுவோம்,
குவாலிட்டியில கொஞ்சம் வித்தியாசம் இருந்தாலும் அடுத்த தடவை நம்ம கிட்ட ஆர்டரே கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, கஸ்டமர் எதிர்பார்க்கிற குவாலிட்டி நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட்ல இருந்து லாஸ்ட் ப்ராடக்ட் வரைக்கும் கொடுக்கணும். ஒரு சில சக்திவேல் உங்க கிளாஸ் அப்பா, just imagine you're working in a company. நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. அந்த கம்பெனில that company is making a substandard product. You yourself know that it is a substandard product. அந்த மாதிரி ஒரு சப்ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட தயாரிக்கிற ஒரு கம்பெனில நீ இருக்கீங்கன்னா, நாளை பின்ன யாருக்கிட்டயாவது நீ எந்த கம்பெனில வேலை செய்யறேன்னு கேட்டீங்கன்னா, அத ஒரு சப்பையா ஒரு ப்ராடக்ட் இருக்கு, அந்த கம்பெனில தான் நான் வேலை செய்யறேன் அப்படின்னு சொன்னா, அடப்பாவி அந்த கம்பெனில வேலை செய்யறேன் அப்படின்ற மாதிரி நம்மள கேட்பாங்க. உங்களுக்கு இன்னும் கிளியரா புரிய வைக்கணும்னா, இந்த பாரிஸ்ல கொரியன் மொபைல்லாம் விற்பாங்க. 5000 ரூபாய் 4000 ரூபாய் எல்லாம் பண்ணுவோம். 5000 ரூபாய் 4000 ரூபாய்க்குலாம் ஐபோன் மாதிரியே ஒரு போன் இருக்கும். யூ வில் கெட் அ சேம் போன் வித் த சேம் ஃபீச்சர்ஸ் for 4,000 rupees or 5,000 rupees in that Paris Ritchie Street, but it may not work for a long time. That is what the problem in that. Just imagine you're working in one such company and your friend is working in a iPhone Apple company, அந்த மாதிரி ஒரு கம்பெனில ஒர்க் பண்றான்னு வச்சுக்கோங்க. உங்க ரெண்டு பேர்ல யாரு will be having a proud feel அப்படின்னு பாத்தீங்கன்னா, even though you're getting a salary of 50,000 and your friend who is working in Apple is getting a salary of around 35,000, who will have a பெருமை feeling அப்படின்னு பாத்தீங்கன்னா, the friend who is working in Apple company will have a பெருமை feeling. The friend who is working for this Dubakur company will not have a great feel. அந்த மாதிரிலாம் இருக்காது. ஏன் அந்த மாதிரி இருக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவன் ஒரு டுபாக்கூர் கம்பெனில வேலை செய்யறான்ட்டு இவனுக்கு நல்லா தெரியும். இவன் மக்களை ஏமாத்துறான்ட்டு இவனுக்கு நல்லா தெரியும். இவங்க பண்ற ப்ராடக்ட் இஸ் நாட் அப் டு த ஸ்டாண்டர்ட் அப்படின்றது இவங்களுக்கு நல்லா தெரியும். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இவன் அந்த கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது என்னன்னா, ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டத்தோட வேலை செய்வான். இப்போ ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் இல்ல, யூ ஆர் நாட் மேக்கிங் அ ரைட் ப்ராடக்ட் அண்ட் த குவாலிட்டி இஸ் நாட் கோயிங் டு பி டு இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ட்டுலாம் இருக்கும்போது, the employees working in the company will not have the satisfaction. Once the employees are not satisfied, you just imagine the company's employees are not satisfied, definitely they will not be able to create a right product in its right quality. So அது ஒரு முக்கியமான பிரச்சனை இருக்கு. அதுக்கப்புறம் கஸ்டமர் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப 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 முக்கியம். நான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். கஸ்டமர் சேஃப்டிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். I don't know how many of you have your girlfriends. If at all you have your girlfriend, I'm very sure that you would have went to a theater called EVP Theaters. EVP Theater அப்படின்றது பாத்தீங்கன்னா பூந்தமல்லிக்கு அந்த பக்கம் இருக்கு. கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாதான் போகணும்ட்டு இல்ல, நீங்க சாதாரணமாவே போயிருக்கலாம். குயின்ஸ்லாண்டுக்கு முன்னாடி EVP அப்படின்ட்டு ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க் ஒன்று இருந்துச்சு. I don't know how many of you know this. சார் VGP. ஆமா சார் EVP டா, VGP இல்ல சார். பிக் பாஸ் எடுக்கறாங்க. பானம் கட்ட சாணியம் புடிச்சா ஒருத்தன் பேண்ட்டுக்குள்ள எட்டி பாத்துக்கிட்டா அது ஒரு ப்ரோக்ராம். சைக் நாட்டுக்கு எடுக்கிற ப்ரோக்ராம்டா இருந்தாங்க. நமக்கும் அங்க வேற வழி வந்து பாத்துட்டு இருந்தேன். இவன் அவனை பிடிக்கிறான், அவன் இவனை பிடிக்கிறான், இவன் பிடிக்கிறத பார்த்து நம்மளால அப்படியே ஏக்கத்தோட பாத்துட்டு இருக்கா. என்னடா ப்ரோக்ராம் இது, ஒரு மண்ணகட்டியும் புரியல. அதை வேற நல்லா பிடிச்சுக்கோங்க அப்படின்றாங்க. தெலுங்குலயும் அவ்வளவு மட்டமா இருந்துச்சு, தமிழ்லயும் அதே மாதிரிதான் இருக்கும்னு யோசிச்சேன். சரி விடு, அதெல்லாம் பார்த்து மனசுக்கு எடுத்துக்காதீங்கடா. நீங்களும் பிக் பாஸ் வீட்டுக்கு எல்லாம் போனோம்னு நினைக்காதீங்க, நாரி போயிடும். சரி, கஸ்டமர் சேஃப்டி அப்படின்னு சொல்ல போனா, கமிங் பேக் டு திஸ் EVP கிரவுண்ட்ஸ். இந்த EVP கிரவுண்ட்ஸ் வந்து ஒரு காலத்துல இது ஒரு பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கா இருந்துச்சு. நம்ம குயின்ஸ்லாண்டை விட பெரிய அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, டிஃப்ரெண்ட் தீம்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அது அப்படியே அத்தனை மல்டி க்ரோர் ப்ராஜெக்ட் வந்து 10 பைசா ப்ரோஜனம் இல்லாம போனதுக்கு வந்து என்ன காரணம்னா, ஒரு 2 பேரோ 3 பேரோ கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டாங்க, அதுல ஒரு ரைட்ல போயிட்டு இருக்கும்போது கீழே விழுந்து இறந்துட்டாங்க. அந்த கீழே விழுந்து இறந்த உடனே 5 people, தேங்க்யூ மை டியர் சைல்ட், யோகேஷ் தேங்க்யூ. அந்த 5 பேர் செத்து போனதுக்கு அப்புறம் மறுநாளே அவ்வளவு பெரிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவன் க்ளோஸ் பண்ணிட்டான். வேற வழியே கிடையாது, அவ்வளவுதான் க்ளோஸ்ட். அவன் எத்தனையோ பேர்கிட்ட போய் எவ்வளவு மூவ் பண்ணி பார்த்தான். இனிமே அது அம்யூஸ்மெண்ட் பார்க்கா இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அதுல மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ், பர்த்டே ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி பிக் பாஸ் ஹவுஸ், அதுக்கப்புறம் தியேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அதை மாத்திட்டாங்க.
சோ அவ்வளவு பெரிய மல்டி க்ரோட் ப்ராஜெக்ட் 10 பைசா ப்ரோஜ் இல்லாம ஜீரோல வந்து நின்னுச்சுன்னா அதுக்கு என்ன காரணம்னா தே டோன்ட் ஹேவ் த சேஃப்டி மெஷர்ஸ், கரெக்டான சேஃப்டி விஷயங்கள்லாம் அவங்க பார்க்கல. ஸோ அந்த மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு இருக்கும்போது அந்த மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்டோட முக்கியமான வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா they will have to ensure the safety of the people working in the company and also they will have to ensure the product what they are making. அவங்க என்ன ப்ராடக்ட் தயாரிக்கிறப்போ சொல்லுப்பா சாரி. ஆக்சுவலி இதே ப்ராப்ளம் இதுக்கு நான் கரெக்டா பதில் சொல்றேன். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா ஹியூமன் எரர் அப்படின்ட்டு மெக்கானிக்கல் எரர்ன்னு ஒன்று இருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீ குயின்ஸ்லாண்ட்லயே போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோ. குயின்ஸ்லாண்ட்ல ஒரு பர்த் ஒன்னு கிரியேட் பண்ணணும்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? You will have to create a berth. It will create so much of pressure. It will create அப்புறம் பக்கத்துல இருக்கிற பில்டிங்லாம் வந்துட்டு இதனால வைப்ரேஷன் ஆகும். ரப்பர் மேட் போடணும், மிஷின் அந்த ரப்பர் மேட்லாம் போடணும் சொன்னால இது எல்லாமே வந்து இந்த மாதிரி பெரிய பெரிய ஜெயின் உங்களுக்கு கான்கிரீட் எல்லாம் போட்டுட்டு மெஷினரிய வச்சுட்டு அப்ப அந்த மெஷினரி உள்ள போனோம்னா மொத்தமா தான் போனோம், அப்படி எல்லாம் போகாது மெஷினரி. அதுக்கு ஒரு ஸ்ட்ராங் பிட் அவன் கிரியேட் பண்ணிட்டான். சோ அந்த மாதிரி விஷயங்கள் இவிபி பண்ணல. அதுதான் வந்து ஒரு பெரிய பிரச்சனையே. அதையும் தாண்டி என்னன்னா நீ சாஃப்ட் சாயில்ல கிரியேட் பண்ணி இருந்தாலும் ஈச் அண்ட் எவ்ரி ரைடுக்கு முன்னாடி அப்படி இல்லைன்னா கூட ஈச் அண்ட் எவ்ரி டே ஒரு நாளைக்கும் நீ என்ன பண்ணணும்னா யூ வில் ஹாவ் டு மெஷர் த டிஃபரன்ஸ் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ட்டு. அதையும் உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஏவியேஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ஃபிளைட்டை வந்து கம்ப்ளீட்டா செக் பண்ணுவாங்க. என்ன நடக்குது அந்த ஃபிளைட்ல, கரெக்டா தான் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா, ஏதாவது மைனர் ப்ராப்ளம்ஸ் இருக்கான்ட்டுலாம் பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி என்னன்னு கேட்டா பிஃபோர் ஈச் அண்ட் எவ்ரி டே தே வில் ஹாவ் டு செக் ஆல் த மிஷினரிஸ். எல்லா மிஷினரியும் பார்த்து இதெல்லாம் கரெக்டா தான் இருக்கான்ட்டு. ஒன்னு பூமிக்குள்ள போகுதுன்னா சடனாலாம் பூமிக்குள்ள போயிடாது. அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா வச்சுக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாள் கம்ப்ளீட்டா அது உள்ள போயிடும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கும்போது ஸ்டார்டிங்லயே உனக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். ஒரு இண்டிகேஷன் கொடுத்து there is going to be some problem சொல்லும். அந்த இண்டிகேஷன் வந்து மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டா இருந்தா உங்களால கவனிக்க முடியும். அப்படி இல்லைன்னா உங்களால சரியா கவனிக்க முடியாது. That is what the thing is. Any more doubts my dear children? Shall I continue with the next point? Yes sir. சோ நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன் சொல்றாங்க. இந்த கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம என்ன பொருள் தயாரிச்சாலும் ஃபைனலா நம்ம ப்ராடக்ட பிராண்ட் ஆக்குறது வந்து கஸ்டமர் தான். And I will tell you one more thing, being the children of business administration, you have to know something about brand. ஓசா அப்படின்ட்டு ஒரு கம்பெனி இருக்கு. அந்த கம்பெனி பேரே ஓசா தான். ஓசா மொபைல்ஸ் அப்படின்ட்டு வச்சிருக்கான். அந்த மொபைல் வாங்கினீங்கன்னா 10 நாள் அந்த மொபைல் காலி ஆயிடும். 10 நிமிஷம் பிரயோஜனம் கிடையாது அந்த மொபைல். இப்ப இந்த ஓசா மொபைல் அப்படின்றது பிராண்டா பிராண்ட் இல்லையா? பிராண்ட் கிடையாது சார். பிராண்ட் கிடையாதா? பிராண்டே இல்ல சார். சார் இப்ப நீங்க சொல்லி தானே சார் எங்களுக்கே தெரியுது. அப்புறம் எது சார் அது ஒரு பிராண்டா நாங்க கன்சிடர் பண்றது? அது ஒரு பிராண்டா தெரியும். இல்ல இதுதான் நமக்கு இருக்கிற மிஸ்கன்செப்ஷன். நம்ம பசங்க இந்த மாதிரி யோசிக்க கூடாது. பிராண்ட் தெரிஞ்சுக்கிறதுன்றது குட்வில். ஒரு பிராண்ட் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும்னா குட்வில். இப்ப குச்சி அப்படின்ற ஒரு பிராண்ட் இருக்கு. ஓகே, குச்சின்ற பிராண்ட் கேர்ள்ஸ் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நம்மளையும் ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம கிளாஸ்ல ஒரு பையன் எனக்கு குச்சின்ற பிராண்ட் தெரியாதுன்றான். அவனுக்கு தெரியாதுன்றதுனால அது பிராண்டா இல்லையா? இருக்காதா? ரொம்ப காஸ்ட்லி சார் குச்சி. இப்போ நம்ம போன்லயே பாத்தீங்கன்னா நம்ம ஃபெராரின்னு ஒரு மொபைல் இருக்கு. அந்த ஃபெராரி மொபைலோட ஸ்டார்டிங் ரேட்டே பாத்தீங்கன்னா 3 லட்சம் ரூபாயில இருந்து ஆரம்பிக்கும். ஃபெராரின்ற மொபைல் நம்ம பசங்களுக்கு தெரியலன்றதுக்காக ஃபெராரின்றது பிராண்டே கிடையாதுன்னு சொல்ல முடியுமா? ரோல்ஸ் ராய்ஸ் கார்ஸ் இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும். ரோல்ஸ் ராய்ஸ் மாதிரியே நிறைய கார்ஸ் இருக்கு. ரோல்ஸ் ராய்ஸை விட காஸ்ட்லியான கார்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. அதனால அது பிராண்ட் இல்லைன்னு சொன்னா அப்படி கிடையாது. நான் உங்களுக்கு ஜஸ்ட் சாதாரணமா சொல்றேன். பிராண்ட்னா என்னன்னா ஒருத்தன் பேரு வச்சுட்டாலே அது பிராண்ட் தான். இன்னும் கிளியரா சொல்ல போனா நம்ம பிபிஏல பாத்தீங்கன்னா ஒரு 700 பசங்க இருக்காங்க வச்சுக்கோ. 700 பசங்களும் பிராண்ட் தான். அதுல ஒரு பையன் வந்து ஸ்போர்ட்ஸ்ல செம்மையா இருப்பான், இன்னொரு பையன் வந்து கல்ச்சரல்ல செம்மையா இருப்பான், இன்னொரு பையன் படிக்கிறதுல செம்மையா இருப்பான். இப்போ ஒரு 10 பசங்களை தான் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் தெரியும்னா அந்த 10 பசங்க மட்டும் பிராண்ட் கிடையாது. எவனுக்குமே தெரியாம யாருக்குமே தெரியாம லாஸ்ட் பெஞ்ச்ல பாவமா தொங்கான்றான்னா அவனும் பிராண்ட் தான். நான் சொல்றது புரியுதா? ஒரு கம்பெனின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிட்டு அந்த ரெஜிஸ்ட்ரேஷனை வச்சுக்கிட்டு இருந்தாலே அதை நம்ம என்ன சொல்லலாம்னு கேட்டீங்கன்னா that is considered to be a brand. Okay, can you understand my dear children? Yes sir.
Yes, sir. யாருக்காவது Yes, sir. டவுட் இருந்துச்சுன்னா யூ டெல் மீ, Yes, ஐ வில் sir. கிளாரிஃபை திஸ். ஓகே, டன். ஓகே, சோ பிராண்ட் தான், எல்லாமே ஒரு பிராண்ட் தான். பட் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருக்குன்னு சொல்லும் போது அந்த பிராண்டோட குட்வில் அப்படின்றது ஜாஸ்தியாகும். அப்ப அந்த பிராண்டோட குட்வில்ல ஜாஸ்தியாக்கிறது யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம தான், கஸ்டமர்ஸ் தான். இப்போ ஒரு வுட்லேண்ட் ஷூ நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னா, வுட்லேண்ட் யார் வச்சிருக்காங்களோ அவங்க கிட்ட ஃப்ரெண்டு கேட்பான், மச்சான் எப்படி இருக்கு இது ஷூட்மா? சான்ஸ் இல்ல மச்சான், வாய்ப்பு இல்ல, சூப்பராடா, 4 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பக்காவா இருக்கு மாப்பிள்ள, 4000 ரூபாய்னாலும் 4000 ரூபாய்க்கு வர்த்தராயுது அப்படின்னு சொல்லும் போது இது வரைக்கும் அவனோட பட்ஜெட்டே 400 ரூபாய் தான் இருக்கும். அந்த 400 ரூபாய்க்கு ஷூ வாங்குறவன் என்ன பண்ணுவான், எப்படியா இருந்தாலும் வுட்லேண்ட்ல நான் ஒரு ஷூ வாங்கணும்னு நினைப்பான். அவன் வுட்லேண்ட்ல ஷூ வாங்கணும்னு நினைக்க வச்சது யாருன்னு கேட்டீங்கன்னா அவன் கூட இருந்த ஃப்ரெண்டு தானே தவிர ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. அப்போ டிஸ்கவரியும் சரி, அந்த டிவி இந்த டிவி எல்லாத்தையும் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போட்டு பண்ண முடியாத ஒரு விஷயத்த உன் கூட இருக்கிறவன் என்ன பண்றான், நம்ம கிட்ட சொல்லி அந்த விஷயத்த பண்ண வச்சிடறான். இதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பிராண்டோட குட்வில் அப்படின்னு சொல்றோம். அப்போ அந்த குட்வில்ல மெயின்டைன் பண்றதும், எப்போ அந்த குட்வில் எப்படி நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும், அந்த குட்வில் எப்படி நம்ம அடைய முடியும்னு பாத்தீங்கன்னா இட் இஸ் ஒன்லி த்ரூ கஸ்டமர் சாட்டிஸ்பாக்சன். இஃப் யூ ஆர் ஏபிள் டு சாட்டிஸ்ஃபை யுவர் கஸ்டமர், then the goodwill of the product will increase. So if you are having proper maintenance management, if you are making a right product, and if you are trying to satisfy your customer, then 100% the goodwill of your product will increase. If the goodwill of the product is getting increased, automatically the brand value will increase. If the brand value is getting increased, the people will come and buy your products. By that, it becomes branded, and then the sales of the product will increase day by day. Okay. ஸோ அதனால மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்றது முக்கியம். இன்னைக்கு நம்ம பார்த்துருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா புவர் மெயின்டெனன்ஸோட இம்பாக்ட் என்னன்னு பார்த்திருக்கோம். இந்த 3 நாள நம்ம பார்த்திருக்க விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா பிரைமரி, செகண்டரி அண்ட் புவர் மெயின்டெனன்ஸோட இம்பாக்ட். மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் தான் என்ன, பிரைமரியா மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்டோட வேலைகள் என்ன, செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்டோடது என்ன, மெயின்டெனன்ஸ் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லைன்னா கம்பெனி எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். நாளையில இருந்து இன் டீடைல் வேற என்னென்ன விஷயங்கள் இருக்கோ பார்க்கலாம். பிகாஸ் இட் இஸ் ஆல்ரெடி செகண்டரி ஃபங்க்ஷன். செகண்டரி ஃபங்க்ஷன்ஸ் ஸ்டோர் கீப்பிங், ஃபயர், ஜெனட்டோரியல் சர்வீசஸ், அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி அக்கௌண்டன்ஸ், பொல்யூஷன், இதெல்லாம் தான் செகண்டரி ஃபங்க்ஷன். whereby they are trying to create some reasons and trying to escape from the main things. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்க வேணாம்னு சொல்லி தான் ரூல்ஸை ரொம்ப ஸ்ட்ரிக்டா போட்டுட்டு சவுண்ட் வரக்கூடாதுன்னா வரக்கூடாது, அவ்வளவுதான். என்னைக்காவது ஒரு நாள் எம்ப்ளாயி செத்து போயிட்டானா அது உன் பிரச்சனை, அப்படி சாகாத அளவுக்கு நீ சேஃப்டியா பண்ணிக்கோ.